தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். கடந்த வாரத்திலே நாம் ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். உலகத்தில் மனிதன் எதையோ தன்னுடைய அடைக்கலமாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. லூக்காவில் எழுதின சுவிசேஷத்திலேருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் தன் நிலங்களை நல்லா பயிரிட்டு நல்லா விளைஞ்சது நிமித்தமாக நான் என்ன செய்வேன், இடிப்பேன், கட்டுவேன், ஆத்மாவே ரொம்ப காலத்துக்கு நீ உயிரோடு இருந்து எல்லாவற்றையும் அனுபவின்னு சொல்லி தன் ஆத்மாவோடைய சொல்லி சிந்தித்து கொண்டு இருந்தான்னு வேதம் சொல்லுது. அதெல்லாம் போன வாரத்தில் பார்த்தோம். சிந்தித்து கொண்டிருக்க அந்த வேளையில் கர்த்தர் பேசுகிறார், மதிகேடனே, முட்டாள், ஃபூல்னு வருது பாருங்க ஆங்கிலத்தில். முட்டாள், நீ தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்கலை. தேவன் தான் அந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ நட்டிருக்கிற, நீர் பாய்ச்சிருக்கிற, தேவனை விலை செய்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தேவன் தான். தேவனோடு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கனெக்ட் பண்ணலை. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நீ சிந்திக்கலை. நீ பணக்காரனாக இருக்கிறதுனால முட்டாள் இல்லை. இந்த ஐஸ்வர்யத்துக்கு, இந்த ஆஸ்திக்கு எல்லாம் காரணராக இருக்கிற கர்த்தரை மறந்து போனாய். அது மாத்திரமல்ல, இதுதான் எனக்கு பெரிய அடைக்கலம் நீ நம்புகிற. இது போதும், லைஃபுக்கும் பிரச்சனை இல்லை, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பொருட்கள் இருக்குது, விற்றுக்கலாம், கொடுத்துக்கலாம், வாங்கிக்கிடலாம், எல்லா வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தைரியமாக வாழலாம், அது எனக்கு அடைக்கலமாக இருக்குது, பெரிய நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்லி அப்பேற்பட்ட ரீதியில் அடைக்கலமாக தன்னுடைய சொத்தை, தன்னுடைய ஆஸ்தியை, அந்தஸ்தை ஒரு மனுஷன் நினைச்சான். கர்த்தர் பார்த்து மதிகேடன்னு சொன்னார், முட்டாள்னு சொன்னார் பாருங்கள். ஆகவே நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? நம்முடைய விசுவாசம், நம்முடைய அடைக்கலமாக நாம் எதை பார்க்கிறோம், எதை பிரதானமாக மனதில் வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே இன்னும் சிலர் இருக்கிறாங்க, தன்னுடைய படிப்பை பெரிதாக நினைக்கிறாங்க. நான் படிச்சிருக்கிறேன், வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், போதும், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, எல்லா காரியங்களும் எனக்கு இருக்குது, பணம் இருக்குது, வேணுங்கிற எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளலாம், எல்லாவற்றையும் நான் செய்து கொள்ள முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பணம் ஒரு மனுஷனுக்கு அடைக்கலம் இல்லை, பாதுகாவல் இல்லை. பணத்தை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. வேதம் சொல்லுது, கர்த்தரினுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை, வியர்வை கூட்டாருன்னு வேதம் சொல்லுகிறது. வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை, பணத்தை, ஐஸ்வர்யத்தை அவர் தான் தாராரு. ஆனால் உங்கள் நம்பிக்கை எதில் இருக்குது? இந்த பணத்து மேலே இருக்குதா? இந்த படிப்பு மேலே இருக்குதா? இதெல்லாம் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் பாருங்கள். தேவன் மேலே இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இதெல்லாம் அடிக்கடி நம்முடைய காரியங்களில் சீர்தூக்கி பார்க்கணும். தேவன் மேலே நம்பிக்கை இருக்குதா, இல்லை நம்பிக்கை பணத்து மேலேயோ பொருட்கள் மேலேயோ படிப்பு மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் பாருங்கள். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்களோட ஒரு பழக்கம் இருக்குது அவங்களுக்கு பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க பாருங்கள், வெல் கனெக்டட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பெரிய பெரிய ஆட்களோட கனெக்ஷன் வச்சுருக்குறோம், அதனால் எங்கள்கிட்ட பொண்ணு எடுத்தால் அல்லது மாப்பிள்ளை எடுத்தால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும், நாங்கள் வெல் கனெக்டட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. எல்லாரோடையும் கனெக்ஷன் இருக்குது, கர்த்தரோட தான் கனெக்ஷன் இல்லை. மனுஷன், வேதம் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எம்மாத்திரம். அப்படி நம்பிக்கை அது கிடையாது பாருங்கள். மனுஷன் கிடையாது, பொருள் கிடையாது, ஆஸ்தி கிடையாது, அந்தஸ்து கிடையாது, இந்த உலகத்திலே காண்கிற எதுவும் அல்ல. அப்போ எது என் நம்பிக்கை? கடவுளுடைய வார்த்தை தான் என்னுடைய நம்பிக்கை, கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை. அவர் தான் அடைக்கலம், அவர் தான் கேடகம், அவர் தான் துருகமாக இருக்கிறார், அவர் தான் தஞ்சமாக இருக்கிறார், அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் எனக்கு இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் அங்கீகரிக்கணும். பாருங்கள், எதையோ நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. காணல் நீரை போல் இருக்கலாம் படிப்பு,
அவசியமாக? ரொம்ப அவசியம். படிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், ரொம்ப அவசியம். ஆஸ்தி அந்தஸ்து அவசியமாக? பொருளாதார செழிப்பு அவசியமாக? எல்லாம் அவசியம். அதற்கெல்லாம் நம்ம எதிரி கிடையாது. ஆனால் உடைய அடைக்கலம் சொல்லி வரும் பொழுது எதை நம்புறீங்க? இன்னும் சிலர் இருக்கிறாங்க, டாக்டர்களை முழுசாக நம்புறது, மருந்து மாத்திரைகளை முழுசாக நம்புறது. பாருங்கள், டாக்டர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்பிக்கையை டாக்டர் மேலேயோ அல்லது மருந்து மேலேயோ வைக்காதிருங்கள். ஒரு நாள் அது தோற்று போயிடும். டாக்டர் ஒரு நாள் கை விரிச்சிடாரு பாருங்கள், என்னால் முடியாது, கடவுளை தான் நீங்கள் வேண்டிக்கிடணும். சில மருந்துகள் இந்த மனுஷனுக்கு வேலை செய்யாமல் போயிடுது. ஜெயிச்சலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மருந்துகள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு இந்த மருந்து போய் வேலை செய்ய மாட்டுது, மருந்து எடுக்க மாட்டுது, மருந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டுது. ஏன்னா மருந்து தோற்று போயிடுது. அந்த இடத்துல டாக்டர்கள் கை விரிச்சுறாங்க, அவங்களால முடியலை. ஆனால் நம்பிக்கை எதில் இருக்குது? உங்களுக்கு கர்த்தர் மேலே இருக்கணும் பாருங்கள். ஆகவே இந்த உலகத்தில் காண்கிற எதன் மேலும் உடைய அடைக்கலத்தை, உடைய பாதுகாவலின் ஒரு லட்சியத்தை நீங்கள் வைக்கக்கூடாது. கர்த்தர் மேலே மாத்திரம் வைக்க வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், ஒவ்வொரு 3 வசனங்களுக்கு இடையில் சேலா சேலா என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 46 வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை கடைசியில் பாருங்கள், சேலா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சேலான்னா நில்லுங்க, கொஞ்சம் கவனிங்க, இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை கவனிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு போங்க அப்படின்னு அர்த்தமாக பாருங்கள். 2ஆவது வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தெழுத்து பொங்கியதன் பெருக்கினால் பர்வதங்கள் அருந்தாலும் நாம் பயப்படோம். பாருங்கள், ஆகையால் பூமியே நிலை மாறினாலும். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டு இந்த பூமி அன்னைக்கு இன்றைக்கும் நிலை மாறாமல் இருக்குது. கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா இந்த உலகத்தில் பெரிய பெரிய நஷ்டங்கள் உண்டாகுது. நிலநடுக்கம்னு சொல்கிறாங்க, பெரிய பெரிய நஷ்டங்களை உண்டாக்கிடுது. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த பூமி அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனுக்குள்ளே இருக்குது. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பாருங்கள், பெரிய மலையாக இருக்குது, காணோம், சாய்ந்து போயிடுச்சு. இன்னும் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க அதுக்கு, மலை போல் இருக்கிற மனுஷன் உங்களை விட்டு பிரிஞ்சாலும், உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்ன சில காரியங்களை செய்யாமல் போய் சாஞ்சிட்டாரு, மறைஞ்சிட்டாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு, பரவாயில்ல. வேதம் சொல்லுது, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கியதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், பயப்படும். பயத்துக்கு அற்புதமான ஒரு மருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் பாருங்கள். பயத்துக்கு இந்த உலகத்தில் மருந்து கிடையாது. பயம் வரும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை மனதில் வைக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மலைகளை விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு கர்த்தாவை நீ சொல்லியிருக்கிறதே. என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு காரியம், மனுஷன், ஒரு முக்கியமான ஒரு நபர் என்னை விட்டு பிரிஞ்சாலும் சரி, எனக்கு செய்கிறேன்னு சொன்ன சில காரியங்களை செய்யாமல் போனாலும் சரி, ஆனால் நீர் இருக்கிற மலை போல் நீர் இருக்கிற கர்த்தாவே நான் நம்புகிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் கர்த்தரை நம்பணும். அப்படி அடைக்கலமாக கர்த்தரை வைக்கணும். மலை பெருசாக இருக்குது, நான் நம்பியிருக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், என் பிள்ளை எனக்கு அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும், அல்லது இந்த வேலை பார்க்குற முதலாளி எனக்கு அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவார்னு சொல்லி மலை போல் அவரை நம்பியிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளில் கை விரிச்சிடறாங்க. கர்த்தர் சொல்லார், நான் என்னைக்கும் கை விரிக்கிறவன் இல்லை, கரம் பிடித்திருக்கிறேன். கரம் பிடித்தவர் ஒரு நாளும் விட மாட்டேன், என்றைக்கும் விட மாட்டேன். பாருங்கள், அடுத்து சொல்கிறார் சேலான்னு சொல்கிறாங்க. அப்போ கவனிக்கணும். பயப்படும்னா பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். பாருங்கள், பயமான சில காரியங்கள் மனதில் தலை தூக்கும் பொழுது நான் பயப்பட மாட்டேன், காரணம் கர்த்தாதி கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். பயத்துக்கு நல்ல மருந்து கடவுளுடைய வார்த்தை. எப்போதும் கடவுளுடைய வார்த்தையை மனதில் வைக்கிற மனுஷன், வாயில் வைக்கிற மனுஷன் பயத்துக்கு கொஞ்சம் நீங்களாய் இருப்பான்.